என் நெஞ்சில் குடியிருக்கும் வாக்காள பெருமக்களே என்று தன்னுடைய கடைசி படமாக அவர் கூறியிருக்கும் ஜனநாயகன் படத்தின் மூலமாக டீசர் போஸ்டர் மூலமாக தற்போது களமிறங்கி விட்டார் விஜய். ஆனால் விஜய் களமிறங்கி விட்டார் என்று ஒரு பக்கம் சொன்னாலும் விஜய் களமிறங்குவதற்கு ஏற்ப அவரது தலைவராக மக்கள் தலைவராக இல்லாமல் சொகுசு அறையில் இருந்து கொண்டு அறிக்கைகளை மட்டுமே வெளியிடும் தலைவராக இருக்கிறார் என்பதுதான் அவருடைய தொண்டர்களுடைய மனசாட்சியாக மனக்குரலாக எதிரொலிக்க என்றுதான் கூற வேண்டும். அவருடைய தொண்டர்கள் மற்றும் பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள், முதற்கட்ட நிர்வாகிகள், இரண்டாம் கட்ட நிர்வாகிகள் ஆகியோரிடம் பேசிய போது பல முக்கிய தகவல்கள் நம்மிடையே வந்தது. அவர்கள் தொடர்பாக விஜயிடமே நேரடியாக தெரிவிக்க முயற்சித்தாலும் வழக்கம் போல் அந்த சினிமா நட்சத்திர பிம்பத்திற்குள்ளாதான் விஜயை வைத்திருக்கிறார்கள். அவரை அணுகி அவரிடம் நேரடியாக இது போன்ற கருத்துக்களை சொல்ல முடியாத சூழல் தான் காணப்படுகிறது என்பதுதான் நமக்கு கிடைத்த தகவல். அதே போன்று மக்கள் பிரச்சனை என்று பார்த்தால் பரந்தூர் விவகாரம், அதே போன்று கள்ளக்குறிச்சி விவகாரம் போன்ற பிரச்சனைகளுக்கு நேரில் வந்து சென்றது மட்டும்தான் அவருடைய பெரிய விடயமாக இருக்கிறது. மற்றபடி வெறும் அறிக்கைகளை மட்டுமே கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் பெரிய பேச்சாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஜனநாயகனுக்கு பிறகு அரசியலில் முழு நேரம் இருக்க போகிறேன் என்று கூறியிருந்த விஜய் தற்போது அவருடைய கூட நடித்த ஒரு நடிகை கொடுத்த பேட்டியின் மூலமாக அவர் மீண்டும் சினிமாவுக்கு போவதற்கு கூட வாய்ப்பு இருக்கு என்ற ஒரு பிரச்சனையும் தற்போது எழுந்திருக்கிறது. ஏனென்றால் அரசியலில் வெற்றி தோல்வி எப்படி இருக்கு என்பதை பார்த்து அதன் பின் சினிமாவில் தொடர்வதா இல்லையா என்று முடிவு செய்வேன் என்று கூறியிருப்பது அவர் அரசியலில் முழு நேரமாக களமிறங்க போவதில்லை என்பதை சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் என்றுதான் தற்போது பேசப்படுகிறது. அவரது தொண்டர்களும் சற்று அதிருப்தி அடைந்திருக்க என்றுதான் கூற வேண்டும். அது மட்டுமல்ல, அவரது மற்ற கட்சியினர் செய்கின்ற தவறுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி பாலியல் வன்கொடுமையாகட்டும், டாஸ்மாக் விவகாரமாகட்டும் போன்ற எந்த விவகாரம் இருந்தாலும் உடனுக்குடன் அறிக்கைகளை வெளியிடுகிறார். ஆனால் அவரது கட்சி தொடர்பாகவே தற்போது பக்கம் பக்கமாக பல நாளிதழ்களில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. மசாஜ் சென்டர் நடத்திய தாவேக நிர்வாகி கைது, கெட்ட வார்த்தைகளில் திட்டிய விஜய் கட்சி நிர்வாகி கைது, தொழிலதிபரை கடத்திய விஜய் கட்சி மாணவர் அணி நிர்வாகி தலைமறைவு, குட்கா கடத்தலில் தாவேக நிர்வாகி, ஆசிரியையிடம் ஆபாசமாக நடந்து கொண்ட விஜய் நிர்வாகி என சகல விதமான சப்ஜெக்டுகளிலும் தற்போது விஜயுடைய தொண்டர்கள், தாவேக தொண்டர்கள் தற்போது வில்லன்களாக மாறிக்கொண்டிருக்கின்றனர், தலைப்புச் செய்திகளாகவும் வந்து கொண்டிருக்கின்றனர். இது தொடர்பாக பல நாளிதழ்கள், பல பத்திரிகைகள், வார பத்திரிகைகள் எல்லாம் தொடர்ந்து விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. விஜய், அதாவது தாவேக நிர்வாகிகள் மீது கட்சி கட்டும் சர்ச்சைகள் கண்டு கொள்ளாத விஜய் சொகுசு நாயகனா ஜனநாயகனா என்ற கேள்வியெல்லாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு ஜனநாயகனாக இருக்க வேண்டும் என்றால், மக்கள் தலைவனாக மாற வேண்டும் என்றால் மக்களை சந்திக்க வேண்டும், மக்கள் பிரச்சனை குறித்து தொடர்ந்து குரல் எழுப்ப வேண்டும். ஆனால் ஒரு சொகுசு அறைக்குள் அமர்ந்து கொண்டு, கேரவன் அறையில் அமர்ந்து கொண்டு வெறும் அறிக்கைகளை மட்டும் விட்டுவிட்டால் தலைவராகிவிட முடியுமா? சினிமா நட்சத்திர பில்டப் தான் அவரிடம் இருக்கிறதே தவிர, அவர் செய்கிறார்கள் இல்லையோ அவரை சுற்றி உள்ளவர்கள் அந்த பில்டப்பை தான் பெரிதாக செய்கிறார்களே தவிர அவரை அடுத்த கட்டத்திற்கு மக்களிடம் நெருங்கவே விடமாட்டேன் என்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டும் பெரிதாக வைக்கப்படுகிறது என்பதுதான் அது முதற்கட்ட நிர்வாகிகளுடைய ஒரு கருத்தாக எதிரொலிக்கிறது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து பிரச்சாரங்கள் செய்ய வேண்டும், மக்களை சந்திக்க வேண்டும் என்ற கருத்தெல்லாம் எடுத்து வைக்கப்பட்டாலும் இதுவரை விஜய் தெளிவான ஒரு திட்டமிடுதலை செய்யவில்லை என்ற கருத்தும் வைக்கப்படுகிறது. அவருக்காக டெல்லியில் இருந்து, தமிழகத்தில் சில இடங்களிலிருந்து சில அமைப்புகள் அவருக்காக ஒர்க் செய்து கொண்டிருக்கின்றன, சர்வேக்கள் எடுத்திருக்கிறார். அந்த சர்வேக்களில் வருகின்ற தகவல்கள் அதிர்ச்சியூட்டும் விதமாக இருக்கிறது என்று விஜய் வருத்தப்பட்டிருக்கிறாராம். அதாவது விஜய் கட்சி ஆரம்பித்தவுடன் பெருவாரியான மெஜாரிட்டியுடன், கிட்டத்தட்ட 40% வாக்குகளுடன் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதில் தான் கட்சியை தொடங்கி இருக்கிறார். ஆனால் தற்போது வரும் தகவல்கள் 10 முதல் அதிகபட்சமாக 15% தான் அவரால் தனியாக இருந்தால் பிடிக்க முடியும் என்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. 15% அதிகம் என்று ஒரு பக்கம் கூறப்பட்டாலும் 15% வைத்துக் கொண்டு ஆட்சி அமைப்பது என்பது மிகப்பெரிய விடயம். அதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதால் விஜய் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். கூட்டணியும் வைத்தால், பெரிய கட்சிகளின் கூட்டணி வைக்கும் போது நிச்சயமாக இவருக்கு முதலமைச்சர் பதவி கிடைக்காது, துணை முதல்வர் என்றுதான் அதிமுகவும் ஒரு பேரம் பேசினார்கள். ஆனால் அதுவும் தான் முதல்வர் என்று கூறியுடன் அதிமுக கோபித்துக் கொண்டது. அதே போன்று ஐடி விங், அனைத்து கட்சியுடைய ஐடி விங்கும் தற்போது விஜயை குறிவைத்து தாக்குகின்றன என்று கூட கூறலாம். அந்த அளவுக்கு திமுக ஐடி விங் ஆகட்டும், அதே போன்று அதிமுக ஐடி விங் ஆகட்டும், பாஜக ஐடி விங் கூட தற்போது விஜயை எதிராக தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே விஜயை அனைத்து அரசியல் கட்சிகளும் தற்போது பொது எதிரியாக கருத ஆரம்பித்தார்களோ என்ற ஒரு கருத்தும் தற்போது வலுப்பெற்று வருகிறது. ஆனால் அந்த பொது எதிரியாக மாறினால் நிச்சயமாக அது ஒரு பிளஸ் பாயிண்டாக தான் அரசியல் இருக்கும். ஆனால் இந்த அரசியலை பொறுத்த மட்டிலே, நிர்வாகிகளை பொறுத்த மட்டிலே மக்களை சந்திக்காமல்
வீட்டு பனையூரிலிருந்தே அரசியல் செய்து கொண்டிருந்தால் எப்படி ஜெயிக்க முடியும் என்ற ஒரு எண்ணம் தற்போது அனைத்து தொண்டர்களுக்கும் வந்துவிட்டது. விஜய் கட்சியுடைய பல நிர்வாகிகள் வெளிப்படையாக சொல்ல முடியாமல் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, விஜய் மட்டுமே எங்க தலைவராக இருக்கிறார். அவருக்கு அடுத்தபடியாக 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் மக்களிடையே பிரபலமாக இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். இவர்களை வைத்துக் கொண்டு எப்படி விஜயால் வாக்குகளை சேகரிக்க முடியும்? வெறும் இளைஞர்களின் வாக்குகளை வைத்துக் கொண்டு மட்டும் ஜெயித்து விட முடியுமா என்ற கேள்விகள் எழுகின்றன. எனவே இது போன்ற பிரச்சனைகள் உடனடியாக கலைத்துவிட்டு, தற்போது ஜனநாயகன் படமும் முடிந்து விட்டது, ஷூட்டிங் முடிந்து விட்டது. எனவே முழு நேரமாக அரசியல் இறங்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். இதற்காக பல நிர்வாகிகள் அவரிடம் பல கோரிக்கைகள் வைத்திருக்கிறார்கள். ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் தமிழகம் எங்கும் நீங்கள் நடைப்பயணம் மேற்கொள்ள வேண்டும். நடைப்பயணம் மேற்கொண்டு தமிழகத்தின் 2வது சுதந்திரம் என்ற வகையிலே நீங்கள் ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்க வேண்டும். அது போன்று ஒரு மக்கள் புரட்சியை, மக்கள் எழுச்சியை உருவாக்க வேண்டும். இல்லை என்றால் பனையூரிலிருந்து கேரவனில் அமர்ந்து கொண்டு அரசியல் செய்வது என்பது நமக்கு பலனளிக்காது. வெறும் 1000 பேரை வைத்துக் கொண்டு நாங்கள் பில்டப் செய்தால் அது வெற்றிக்கு அடிக்கோலிடாது என்ற வகையில கூறிக்கொண்டிருக்கலாம். அது போன்ற கல்வி நிகழ்ச்சிகளை வைத்துக் கொண்டு தம்முடைய புகழ் பெறவும் என்று நினைக்கிறார் விஜய் என்றும் சிலர் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனால் உண்மையிலே பார்த்துக்கொண்டால் விஜய்க்கு முன்பாகவே பல நடிகர்கள் இது போன்ற கல்விக்காக லட்சக்கணக்கான ரூபாய் நிதி உதவி எல்லாம் அளித்திருக்கிறார் என்பது வரலாறு. தொடர்ந்து பல ஆண்டுகளாக கொடுத்துக் கொண்ட விஜய் சில ஆண்டுகளாக தான் இந்த உதவிகள் எல்லாம் வழங்கிக் கொண்டிருக்கிறார். எனவே இதுவும் ஒரு சர்ச்சையாகவே ஒரு பக்கத்தில் இருப்பதால் விஜய்க்கு பில்டப் தான் இருக்கிறது, ஆனால் களத்தில் அவர் இல்லை. விஜய் ஜனநாயகன் ஆக வேண்டும் என்றால் கலநாயகனாக மாற வேண்டும். கலநாயகனாக மாறினால்தான் மக்களிடம் நெருக்கமாக செல்ல முடியும். அப்போதுதான் வெற்றி பெற முடியும், வாக்குகளாக மாறும். ஆனால் விஜய் அப்படி இல்லை. அப்படி மாற வேண்டும், இல்லை என்றால் விஜய் மாற்றப்படுவார் என்ற வகையெல்லாம் தற்போது அக்கட்சி தொண்டர்களே பேச ஆரம்பித்து விட்டார்கள். விஜய் ரசிகர்கள் அந்த சினிமா பில்டப், எந்த நட்சத்திரம் வந்தாலும், சினிமாவில் நடித்துவிட்ட நட்சத்திரம் வந்தால் அவரிடம் புகைப்படம் எடுத்துக் கொள்வது அனைவரும் ஆர்வமாகத்தான் இருப்பார்கள். அது போன்ற ஒரு பில்டப் தான் விஜய்க்கு இருக்கிறதே தவிர அவையெல்லாம் வாக்குகளாக மாறுமா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதற்கேற்பதான் தற்போது பல சர்வேக்கள் முடிவுகள், விஜய் கட்சியை சேர்ந்தவர்கள் மட்டுமல்ல, பல ஊடகங்கள், பல தனியார் நிறுவனங்கள் எடுத்த எல்லா வகையான சர்வேக்களிலும் விஜய் வாக்குகளை பெறுகிறார். ஆனால் தனித்து ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வாக்குகளை பெறுவாரா என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. ஆனால் விஜய் டிசம்பரிலே கூட்டணி என்று அறிவித்திருக்கிறார். அந்த டிசம்பரில் அவர் அறிவிக்க போகும் கூட்டணி பலமான கூட்டணியாக இருந்தால் பலமான எதிர்காலம் விஜய்க்கு இருக்கும். இல்லாவிட்டால் ஜனநாயகன் செல்வநாயகனாக மட்டும்தான் இருப்பார் என்பதுதான் பலருடைய. ஜனநாயகனாக இருக்கக்கூடிய விஜய் செயல்படாத நாயகனாக மாறி விடுவாரோ என்ற ஒரு அச்சம் தொண்டர்களிடையே காணப்படுகிறது. கிருத்தி.